புதிய கல்விக் கொள்கை என்பதை கொண்டு வந்து அதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுப்பட்டியல்ல 2 பேருக்கும் அந்த பொதுப்பட்டியல்ல உரிமை இருக்கு. ஒரு விஷயம் பொதுவான விஷயம்னா, நானும் என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டும். ஆனா, பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒன்றிய அரசாங்கம் நான் சொல்லுவது தான் இறுதியான வார்த்தை. நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டாதான் நாங்க எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை கொடுப்போம். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே நம்முடைய மாணவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அந்த கட்டமைப்புகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்கான 2000 கோடிக்கு மேலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் இதில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் அந்த பணத்தை தருவோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, கிட்டத்தட்ட இது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக் தான், டெண்டன்சி தான். அதை எப்படி எதிர்க்காமல் சுயமரியாதை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை எதிர்க்க தானே செய்வோம். 3 மொழி அப்படின்னு சொல்றீங்க. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.